ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ் சைல்டு ஆக்ட் 1 சீன் 9 ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டர்ஸ் ஹவுஸில் பெட்ரூமில் நடக்குது. ஹாரி சடனாக எந்திரிப்பான். அவ்வளோ டீப்பாக மூச்சு விட்டுட்ருப்பான். அவன் அப்படியே அமைதியாக ட்ரை பண்ணுவான். அவனை காம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான். தென் அவனுக்கு இன்டென்ஸாக ஒரு பெயின் வரும். அவனோட தலையில் நெத்தியில் அவனோட தழும்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல. ஹாரி அப்படின்னு ஜின்னி இப்போ எந்திரிக்கும். இட்ஸ் ஃபைன், தூங்கு தூங்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். லூமோஸ் அப்படின்னு ஜின்னி அதோட மந்திரக்கோள் எடுத்து போடுமா. அந்த ரூம் ஃபுல்லும் ஜின்னியோட மந்திரக்கோள்லேருந்து வர வெளிச்சம் ஃபில் ஆகும். ஹாரி அப்படியே ஜின்னியை பார்ப்பான். எதுவும் கெட்ட கனவா அப்படின்னு ஜின்னி கேட்கும். ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்வான். எதை பற்றி அப்படின்னு ஜின்னி கேட்கும். டர்ஸ்லீஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வேறு பக்கமாக போயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்வான். உனக்கு ஸ்லீப்பிங் ட்ராட் எதுவும் வேணுமா அப்படின்னு ஜின்னி ஹாரியை நல்லா ஊற்று பார்த்து கேட்டுட்ருக்கோம். ஸ்லீப்பிங் ட்ராட்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஹாரி பாட்டர் புக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இல்லை, நான் ஃபைனாக தான் இருக்கேன், சரி நீ தூங்கு அப்படின்னு ஹாரி சொல்வான். நீ பார்க்க ஃபைனாக இல்லை ஹாரி அப்படின்னு ஜின்னி சொல்லும். ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். இது எதுவுமே ஈஸியாக இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆமோஸ் டிகிரி அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கும். பிரச்சனை என்னன்னா அவர் சொல்கிறது தான் உண்மை. ஆமோஸ் என்னால் தானே அவரோட பையனை இழந்தார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். உனக்கு நீயே இப்படி பண்ணிக்கிறது ஃபேராக இல்லை ஹாரி அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கும். அண்ட் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, யார்கிட்டையும் எதுவுமே என்னால் சொல்ல முடியல, எல்லாமே தப்பாக மட்டும்தான் போகுது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். ஹாரி எக்ஸாக்டாக எதை மீன் பண்ணி பேசுகிறான்னு ஜின்னிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதுதான் உன்னை ரொம்ப அப்செட் ஆக்கிக்கிட்டு இருக்கா. ஹாக்வர்ட்ஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நைட் அங்கே போகவே சுத்தமாக பிடிக்கலனா அப்புறம் எப்படி அந்த நைட்டு நல்ல நைட்டாக இருக்குன்னு சொல்லு. ஆனால் நீ பிளாங்கெட்டை ஆல்கிட்ட கொடுத்தது உண்மையாகவே நல்ல ட்ரை தான் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்கும். அங்கேருந்து தான் எல்லாமே தப்பாக போச்சு. நான் ஒரு சில விஷயங்களை பேசிட்டேன் ஜின்னி அப்படின்னு ஹாரி சொல்ல வந்துட்டு இருக்கும் போதே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு ஜின்னியும் சொல்லும். அண்ட் ஸ்டில் நீ என்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஏன்னா சரியான நேரம் வரும்போது அதுக்கு நீ சாரி கேட்பேன்னு எனக்கு தெரியும். நீ வேணும்னே அதை பேசலை, நீ எதுவும் மீன் பண்ணி பேசலை, நீ அவன்கிட்ட எல்லாமே ஹானஸ்ட்டாக பேசிட ஹாரி, அதுதான் அவனுக்கு வேணும் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்கும். அவன் கொஞ்சமாவது ஜேம்ஸ் ஆர் லில்லி மாதிரி இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு ஹாரி சொல்வான். யா, பட் இந்த அளவுக்கு ஹானஸ்டாலாம் பேசுகிறாத அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்கும். இல்லை, நான் அவனை எதையுமே மாற்றிக்க சொல்லலை, அவனை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன், அவனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அவன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஆல்பஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பையன், அண்ட் அது ரொம்ப நல்ல விஷயந்தான். நீ எப்போ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற, ஃபேக்காக பேசுகிறன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஹாரி. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அவன் உண்மையான உன்னை பார்க்கணுன்னு விருப்பப்படுறான் அப்படின்னு ஜின்னி சொல்லும். உண்மைகள் ரொம்ப அழகாகவும் அண்டு ரொம்ப ரொம்ப மோசமாகவும் இருக்கும். ஸோ அதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஜின்னி ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகி ஹாரியை பார்த்துட்ருக்கோம். டம்பிள்டோர் அப்படின்னு ஹாரி சொல்வான். ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்கிற எதுவாக அதெல்லாம் அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை காப்பாற்ற அதே சின்ன பையன் இறந்து போவான்ட்டு நம்பிட்டு இருந்தாங்கன்னா வேற என்ன பேசுவாங்க சொல்லு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவன் நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இருப்பான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அவனோட தழும்பை தொடாமல் இருக்கிறதுக்கு. ஹாரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஜின்னியை கேட்டுட்ருக்கோம். ஃபைன், ஐ எம் ஃபைன், நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் நல்ல அப்பாவா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருக்கும் போதே உன்னோட தழும்பு வலிக்குதா அப்படின்னு ஜின்னி கேட்கும். இல்லை இல்லை, ஐ எம் ஃபைன் தான், இப்போ அந்த வெளிச்சத்தை அமர்த்து நம்ம கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி உனக்கு அந்த தழும்பு வலிச்சு இதோட எவ்வளோ வருஷங்கள் ஆகுது அப்படின்னு ஜின்னி கேட்கும். ஹாரி திரும்பி இப்போ ஜின்னியோட ஃபேஸை நல்லா பார்ப்பான். 22 வருடங்கள் அப்படின்னு ஹாரி சொல்வான். இதோட சீன் 9 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே சீன் 10க்கு போவோம். த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் நடக்குது. ஆல்பஸ் வேகமாக அந்த ட்ரெயின்குள்ளே நடந்துட்டுருப்பான். ஆல்பஸ், நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோஸ் சொல்லும். என்னவா, எதுக்கு அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். ரோஸுக்கு இப்போ பேச வந்ததை எப்படி கரெக்டாக பேசனே தெரியல, ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். ஆல்பஸ், நம்மளோட 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்டு நமக்கும் புது வருஷம், நம்ம திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரோஸ் சொல்லும். நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததில்லை அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். இது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது நீ இப்படி பேசுகிறதுலாம், என்னோட 6 வயசுலேருந்து நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கு அப்படின்னு ரோஸ் சொல்லும். அதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பான். ரோஸ் வேகமாக ஆல்பஸை பிடிச்சி இழுத்து அங்கே ஒரு எம்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குமா, அதுக்குள்ளே பிடிச்சி இழுத்துரும். நீ அந்த ரூமர்ஸை கேள்விப்பட்டியா? ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி மினிஸ்ட்ரி நடத்தின அந்த மிகப்பெரிய ரைடு, உங்கள் அப்பா ஆனால் சீரியஸ்லி வேறு லெவலில் தைரியமாக பிரேவாக இருந்திருக்காரு அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கும். அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்க எல்லா விஷயங்களும் உனக்கு எப்போவுமே தெரிய வருது அப்படின்னு ஆல்பஸ் கேட்பா. அவங்க ரைடு போன அந்த மந்திரவாதியோட வீடு தியோடர் நாட், ஐ திங்க் அவர் வீட்டில் சட்டங்களுக்கு புறம்பாக இருக்கிற எக்கச்சக்க ஆர்டிஃபேக்ட்ஸ், எக்கச்சக்க பொருட்கள் இருந்திருக்கு. அண்ட் அதெல்லாம் விட ரொம்ப பயங்கரமாக இருந்தது
அந்த இல்லீகலான டைம் டர்னரா, அங்கே இருந்ததுலேயே அதுதான் ரொம்ப ரொம்ப சுப்பீரியரானதான் அப்படின்னு ரோஸ் சொல்லும். ஆல்பஸ் ரோஸையே பார்த்துட்டு இருப்பான். இப்போதான் அவனுக்கு எல்லாமே புரிய வருது. டைம் டர்னரா, எங்கள் அப்பா ஒரு டைம் டர்னரை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். ஆமாம், எனக்கும் தெரியும், இது வேறு லெவலில் இருக்குல்ல அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கும். நீ ஷோராக தான் சொல்கிறியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். அஃப்கோர்ஸ் அப்படின்னு ரோஸ் சொல்லும். நான் இப்போ போய் ஸ்கார்பியோஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் வேக வேகமாக அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து நடந்து போயிட்டுருப்பான். ரோஸ் ஆல்பஸை டிட்டர்மைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அது மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஆல்பஸ் ஆல்பஸ் அப்படின்னு ரோஸ் கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்குமா. ஆல்பஸ் எரிச்சலாக திரும்பி பார்ப்பான். என்கிட்ட நீ பேசியே ஆகணும்னு யார் உன்கிட்ட சொன்னது அப்படின்னு அவன் கேட்பான். அப்படியே ரோஸ் அங்கே தயங்கும். ஓகே, மேபி உன்னோட அம்மா என்னோட அப்பாவுக்கு ஆந்தை அனுப்பிச்சிருப்பாங்க. பட் ஒன்லி பிகாஸ் அவங்க உன்னை நினச்சி கவலைப்படுறாங்க. அண்ட் நான் ஜஸ்ட் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே, தயவு செஞ்சு என்னை விடு ரோஸ் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போயிட்டுருப்பான். ஸ்கார்பியஸ் யூஸ்வலாக அவன் எங்கே உட்காந்துருப்பானோ அதே கம்பார்ட்மெண்ட்டில் தான் உட்காந்துருப்பானா. ஆல்பஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைவான். ரோஸ் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே உள்ளே போகும். ஆல்பஸ், ஓ ஹலோ ரோஸ், உன் மேலே என்ன ஸ்மெல் அது அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். என்ன ஸ்மெல் அதுவா அப்படின்னு ரோஸ் கேட்கும். இல்லை, நான் நல்ல விதமாக தான் கேட்டேன். உன் மேலே மிக்சர் ஆஃப் எப்படி சொல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூக்கள் அண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரெட் ஸ்மெல் வருது அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லுவான். ஆல்பஸ், உனக்கு நான் வேணும்னா நான் இங்கே தான் இருப்பேன், ஓகேவா அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. ஐ மீன் நல்ல ப்ரெட்டு, நல்ல சூப்பரான ப்ரெட்டுக்கு என்ன குறைச்சல் சொல்லு அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்டுட்டு இருக்கும்போதே ரோஸ் அங்கேருந்து வேகமாக தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டிட்டு கோவமாக ஆட்டிட்டு கிளம்பி போயிடும். நான் உன்னை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. அண்ட் இப்போ தான் நீ என்னை கண்டுபிடிச்சிட்டு ஏட்டாடா, நான் மறைஞ்சு கூட இல்லை, உனக்கே தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன்னு. சீக்கிரமாகவே ட்ரெயினில் ஏறிடுவேன். அப்போ தான் அங்கே இருக்கிற மக்கள் யாருமே என்னை பார்க்காம இருப்பாங்க, என்னை பார்த்து கத்தாமல் இருப்பாங்க, என்னோட ட்ரங்க் பட்டியில் சன் ஆஃப் வால்டமோர்ட்னு எழுதாமல் இருப்பாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் வயசே ஆகாது போல இல்லை. அண்ட் அவளுக்கு சுத்தமாக என்னை பிடிக்கல தானே அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்டுட்ருப்பான். ஆல்பஸ் வேகமாக அவனோட ஃப்ரெண்டை போய் நல்லா ஹக் பண்ணிப்பான். ரொம்ப ஒரு மாதிரி ஃபியர்ஸாக முரட்டுத்தனமாக போய் கட்டி பிடிச்சிப்பானா. ஒரு செகண்டுக்கு அவங்க அப்படியே இருப்பாங்களா. ஸ்கார்பியஸ்க்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஓகே, ஹலோ, நம்ம இதுக்கு முன்னாடி ஹக் பண்ணியிருக்கோமா என்ன, நம்ம ஹக் பண்ணுவோமா என்ன அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்டுட்ருப்பான். அந்த ரெண்டு பசங்களும் ஆக்வர்டாக அப்படியே டிஸ்லோகேட் ஆவாங்க. இந்த 24 மணி நேரம் ரொம்பவே வியர்டாக இருந்துச்சு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். நான் அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரெயினில் இருந்து கீழே இறங்கணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். அப்போது கரெக்டாக அங்கே விசில் ஊதுற சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா அங்கே ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். டூ லேட், ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஹாக்வர்ட்ஸ்க்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். அப்போது நம்ம இந்த மூவிங் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கியே ஆகணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான். இந்த ட்ராலியிலேருந்து ஏதாவது வேணுமா டியர்ஸ் அப்படின்னு ட்ராலி வச்சுருக்காங்களே, ஸ்நாக்ஸ் விற்றுட்டு வருவாங்களே, அவங்க இப்போ அங்கே வந்துடுவாங்க. ஆல்பஸ் அந்த விண்டோ இருக்கிற கம்பார்ட்மெண்ட் விண்டோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் போக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். மூவிங் மேஜிக்கல் ட்ரெயின் எதுவும் இருக்கா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பானா. பம்கின் பாஸ்ட்ரி, கால்ட்ரன் கேக் ஏதாவது வேணுமா அப்படின்னு அதை ட்ராலி வச்சு கேட்பாங்க. ஆல்பஸ் செவரஸ் பாட்டர், ஃபஸ்ட்டு ஒழுங்காக உட்காரியா அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பான். அந்த ட்ராலி வச்சு அங்கேருந்து போயிடுவாங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின், உனக்கு அந்த ட்ரேவிஸா டோர்னமெண்ட்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு ஆல்பஸ் இப்போ ஸ்கார்பியஸ் கிட்ட கேட்பான். ஸ்கார்பியஸ் இப்போ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவான். கிஸ்ஸா, 3 ஸ்கூல்ஸ்லேருந்து 3 சாம்பியன்ஸை பிக் பண்ணுவாங்க, 3 டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு கப்பை தூக்குறதுக்கு. இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பான். நீ உண்மையாகவே சரியான புத்திசாலி தெரியுமா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பானா. சரி, செகண்ட் கொஷின், ட்ரைவிஸா டோர்னமெண்ட் எதுக்காக கடந்த 20 ஆண்டுகளாக கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான். கடைசியாக நடந்த காம்படிஷன், அதில் உன்னோட அப்பாவும் அப்புறம் அந்த பையன் பேர் என்ன, செட்ரிக் டிகரி, அவங்க 2 பேரும் ஒரே தான் சேர்ந்து கப்பை வின் பண்ண டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பு போட்கியாக இருந்திருக்கு, அதை அப்படியே அவங்கள வால்டமோர்ட் கிட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த காம்படிஷனே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பான். குட். மூணாவது கொஷின், செட்ரிக் அங்கே கொல்லணுன்ற அவசியம் இருந்திருக்கா? ஈஸி கொஷின் அண்ட் அதுக்கான ஈஸி ஆன்சர், நோ. வால்டமோர்ட் அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், தேவையில்லாமல் அங்கே ஸ்பேராக இருக்கிறவனை கொன்றுன்னு. ஸ்பேருன்னு அவன் சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா கூட இருந்த ஒரே காரணத்துக்காக தான் செட்ரிக் அன்னைக்கு இறந்து போயிருக்கான். அண்ட் எங்கள் அப்பானால் அவனை காப்பாற்ற முடியல, ஆனால் நம்மளால முடியும். அன்னைக்கு அங்கே தவறுகள் நடந்திருக்கு, அதை நம்ம சரி பண்ண போகிறோம், நம்ம டைம் டர்னரை யூஸ் பண்ண போகிறோம், நம்ம அவனை திரும்ப கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ஆல்பஸ், ஃபார் ஆப்வியஸ் ரீசன் நான் சுத்தமாக அந்த டைம் டர்னர்ஸோட ஃபேனே கிடையாது அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் டர்னர் பற்றி ஆமோஸ் டிகரி எங்கள் அப்பா கிட்ட கேட்டபோது அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு எங்கள் அப்பா டினை பண்ணிட்டாரு.
தான் நேசித்த மகனை எப்படியாவது திரும்ப கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிற அந்த வயசான ஆள்கிட்ட எங்கள் அப்பா போய் சொன்னார். அவர் ஏன் தெரியுமா அப்படி பண்ணார்? ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அதை பற்றி சுத்தமாக கேரே இல்லை, சுத்தமாக அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாருமே எங்கள் அப்பா பண்ண பிரேவான விஷயங்கள் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவரும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸை. அதில் ஒரு தவறை நான் சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் செட்ரிக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். உன்னோட மூளையை இவ்வளோ நாளாக எது கட்டி வச்சுருந்துச்சோ அது பிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பான். நான் இதை பண்ண தான் போகிறேன் ஸ்கார்பியஸ், அண்டு நீயும் என் கூட சேர்ந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு உனக்கு இது நல்லாவே தெரியும், நீ மட்டும் என் கூட சேர்ந்து வரலைன்னா கண்டிப்பாக இதை ஃபுல்லுமே நான் சொதப்பிடுவேன். ஸோ கமான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு ஸ்கார்பியஸை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் ஜன்னல் வழியாக வெளியே போயிடுவான். ஸ்கார்பியஸ் ஃபஸ்ட்டு தயங்குவானா, தென் அவன் நொந்து போய் முகத்தை வச்சுட்டு ஆல்பஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனும் அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி போயிடுவான் அந்த ஜன்னல் வழியாக. இதோட சீன் 9 and 10 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் ஸ்பார்க்கிள் ஸ்மைலையும் போட்டுருங்க. உங்கள் எல்லாரையுமே சீன் 11 and 12 வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.